என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவ என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவ என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உம்மை பாடி உம்மை நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் பாராட்டின கிருபைகள் அவைகள் பெரியது. எங்களுக்கு நீர் பாராட்டி வருகிற தயவுகள் அது பெரியது. ஆண்டவரே, உமக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கரம் இருந்து பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆராதிக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தின் ஆவியானவர், நுகங்களை முறிக்கிற ஆவியானவர், கட்டுகளை முறிக்கிற ஆவியானவர் நீர் இறங்கி வந்து ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாடுகிற ஒவ்வொரு பாடல்களையும் ஆசீர்வதி. பாடுகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த பாடல்களை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் வரிகள் திரையில கொடுக்கப்படும். பார்த்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், கரங்களை தட்டி தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்கள், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஜீசஸ், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? Unlike you Lord, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமி
ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாரே? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எஸ் எஸ் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாடல் இரண்டாவது பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி பாடுவோமா? அலங்கார வாசலாலே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட
சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவபலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம்,
தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. தூயவர் இயேசுவையே. அப்படியே ஆராதிப்போம் ஆண்டவருடைய நாமத்தை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் சகாயரே, எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் வல்ல தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் துருகமே, உம்முடைய நாமத்துக்கு மகிமைகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நீர் தேவர்களில் பெரியவர். ஆண்டவரே, எல்லா தேவர்களை காட்டிலும் நீர் உயர்ந்தவர். எல்லா தேவர்களை காட்டிலும் நீர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். சகல நாவுகளும் அறிக்கையிடும் நாமம் படித்ததான தேவன். சகல முழங்கால்களும் முடங்கிடும் நாமம் படித்ததான தேவன். ஓ, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எண்ணில்லா நன்மைகளை செய்கிறவர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் இயேசுவுக்கே, எங்கள் இயேசுவுக்கே, எங்கள் இயேசுவுக்கே. எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் வல்ல தெய்வமே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் போற்றுதலுக்குரிய தெய்வமே, ஆண்டவரே, புகழப்படத்தக்க தெய்வமே. ஓ, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. நீரே சர்வத்துக்கும் எஜமானன், சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆளுகிறதான தேவன். ஆண்டவரே, உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, உம்மை போல ஒரு வல்ல தேவன் இல்லை. எங்களை ஆளுகிற தெய்வமே, எங்களை அரசாளுகிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கிருபை பெரியது, உங்க வல்லமை பெரியது, உங்க மகத்துவம் பெரியது, எங்கள் மீது காட்டுகிற அன்பு பெரியது. இயேசுவே, உங்களை நாங்க உயர்த்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த தெய்வமே, எங்கள் பரலோக தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர். யார் உம்மை மகிமைப்படுத்தினாலும் மகிமைப்படுத்தாவிட்டாலும் சரி, தேவரீர் நீர் ஒருவரே பரிசுத்தர் ஐயா. கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் வாக்கு மாறாதவர் ஐயா. ஓ, ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எங்கள் மத்தியில் எழுந்தருளுகிறதான தேவன்,
எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னவர். நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்திலே நீர் இருக்கிறதான தேவன், நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதான தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதான தேவன், நீர் வல்லமையும் மகத்துவமும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அதிர்ஷ்டமான தேவன் நீர் அல்லவா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் ஜீசஸ். மகிமையப்பா. ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர், கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தின் ஆவியானவர் உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை இறங்குவீராக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலன் இறங்குவதாக, பலன் இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு ஆண்டவரே. உங்க வல்லமை இறங்கட்டு ஆண்டவரே. ஓ ரபா ஷத ரகபா பாபா ரிதி ரிபா ரகலர திரி மஷந்தரதர பரபரபரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஆண்டவரே. துதிகளில் பிரியப்படுகிறவர், துதிகளில் பிரியப்படுகிறவர், ஆராதனையில் பிரியப்படுகிறதான தேவன் நீர். மகிமையின் ஆண்டவர். உமக்கு நிகரான தேவன் இந்த உலகத்தில் இல்லப்பா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நிகரான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்ததான தேவன், யோர்தானை பிளந்ததான தேவன், ஜனங்களை நடவாத வழியில் நடத்தி சென்றவர். நீர் அதிசயமானவர், நீர் ஆச்சரியமானவர், நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே. நீர் உயர்ந்த தேவன் ஆண்டவரே. நீரே போற்றுதலுக்குரியவர், நீரே புகழப்படத்தக்கவர். நீர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. நீரே உன்னத, நீரே
அதிசயமானவைகள். அவர் உயர்ந்தவர், சேனைகளின் கர்த்தர், அவர் உயர்ந்தவர். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். ஆமென். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஓ ஹalleluya! யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனையின் கர்த்தர், அவரே யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். ஆமென். எரேமியா சொல்லுகிறது போல கர்த்தர் என்னோடு கூட பராக்கிரமசாலியாயிருக்கிறார். சொல்லுங்க, பாடுவோமா? உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. கரங்களை உயர்த்தி, உன்னதமானவரே, உணர்ந்து என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. எஸ், உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மை போற்றுகிறோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உன்னதமானவரே, என் வாழ்வில் நீர் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறீங்க சொல்வோமா? அதற்கு நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கும் என்னை நடத்தி வருகிற விதங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, எங்களை நடத்தி வருகிற விதங்களை நினைத்து பார்க்கும்போது, ஆண்டவரே, உம்முடைய செயல்கள் எவ்வளவு அதிசயமானவைகள், ஆண்டவரே, எவ்வளவு ஆச்சரியமானவைகள். ஆண்டவரே, அதை விவரித்து சொல்ல ஒரு நாள் கூட பத்தாத ஆண்டவரே. ஆண்டவரே, என் உயிருள்ள நாட்கள் கூட பத்தாத ஆண்டவரே. அவ்வளவு அப்பா, நீங்க என் வாழ்வில் என்னை செய்த நன்மைகள், ஆண்டவருடைய எங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 ஆயிரமானது ஆண்டவரே. ஒடுக்கப்படுபவர்களுக்கு நீரே அடைக்கலமானவர், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீர் அடைக்கலமானவர். தடுக்கி விழுகிறவரை நீங்கள் தாங்கி எங்களை தூக்கி நிறுத்துகிறவரையா. நாடி தேடி வருகிற ஒவ்வொருவரையும், உமது சமூகத்தை நாடி தேடி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் தள்ளுவதில்லை ஆண்டவரை, நீர் வெறுத்து ஒதுக்குவதில்லை. நீர் பதில் ஆண்டவரை சொல்லுகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், நீர் பதிலை தருகிறவர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர். உங்கள் நாமம் வாழ்க, உன்னதமானவருடைய நாமம் வாழ்க, அதிசயமான தேவனுடைய நாமம் வாழ்க. எஸ் ஜீசஸ். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை.
அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. ஜீசஸ், உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எஸ், உம்மை போல ஒருவர் இல்லை. உன்னதமானவர், உயர்ந்தவர். வாழ்வில் நீ பாராட்டின தயவுகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீரே பெரியவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். மீதியுள்ள ஒவ்வொரு பகுதி ஆசீர்வதி. செய்தி வேளையிலே கர்த்தர்களோடு நீர் பேசுவீராக. உடைய பிள்ளையை மறைத்து மன்னாவை வெளிப்படுத்தும். ஆசீர்வதி. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமையுள்ளவர். முழு ஆராதனை உங்க கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த வாரத்துக்கென்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். சங்கீதம் 51:17 தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இந்த சங்கீதம் நாம் எல்லாரும் வாசித்து அறிந்திருக்கிற சங்கீதம். தாவீது பாவம் செய்து உணர்த்துவிக்கப்பட்ட பிறகு அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. அதன் விளைவாக இந்த 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறதை நாம் அதிலே பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக கொடுத்த தலைப்பு, நாம் ஏன் நொறுக்கப்படுகிறோம்? இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து இது நல்லது என்று அறிந்து இதிலே நாம் மகிழ்ந்து இந்த நொறுக்கப்படுகிற அனுபவத்திலே நாம் கடந்து போக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை எப்படி ரட்சித்தார், எதற்காக ரட்சித்தார் என்று சரியாக அநேகர் அறியவில்லை. இப்படி சரியாக அறியாததினால் தேவனோடு அநேகர் உறவு கொள்வதில்லை. தேவனை பின்பற்றி தேவ சித்தம் செய்வதில்லை. ஆண்டவர் மனிதனை தெரிந்து கொண்ட நோக்கம் அல்லது அவனை தெரிந்து கொண்டு தாம் செய்ய போகிற சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் மனிதன் அவனுடைய போக்கிலேயே போகிறதையும், உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை பயன்படுத்தி அவருக்கு பயன்படாமல் போவதையும் இன்றைக்கு நிறைய இடங்களிலே பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் கர்த்தருக்கு ஏற்கிற பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நாம் பயன்பட, அவருக்கு பிரியமாக வாழ இன்றைக்கு வாழ்க்கையிலே அநேக நொறுக்கப்படுகிற அனுபவம் அல்லது உடைக்கப்படுகிற அனுபவத்தை ஆண்டவர் வாழ்வில் அனுமதிக்கிறார்.
ஏசாயா 66:2 வாசிக்கும் போது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது ஒரு நொறுங்குண்ட இருதயம், ஒரு நறுங்குண்ட இருதயம், தேவனுக்கு பயப்படுகிற இருதயம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி அனுபவம் இன்றைக்கு அநேகருக்குள்ளே இல்லாததினால்தான் இந்த உடைக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற அனுபவங்களிலே கர்த்தர் இன்றைக்கு நடத்தி செல்லுகிறார். தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது, இது சரிதான், இது நல்லதுதான், இது எனக்காக தான் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். முதலாவதாக, மனக்கடினம் நீங்க உடைக்கப்படுகிறோம். எபிரேயர் 3:7-8 வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அவருடைய சத்தத்தை கேட்கும்போது இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வரும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்துக்கு நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்லி இதை விளக்க விரும்புகிறேன். ஒரு விவசாயி ஒரு அறுவடைக்கு பின்பு மறுபடியும் அவன் விதை விதைப்பதற்கு முன்பதாக அந்த நிலம் கடினமாக இருக்கும். அதை நல்ல தண்ணீரை தேக்கி சில நாட்கள் கழித்து அதை நல்ல உழுது அந்த நிலத்தை விதை உள்ளே போகும் அளவுக்கு அதை பக்குவப்படுத்தி பின்பு அவன் நிலத்திலே விதை விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் உழாமல் அவன் விதை விதைத்தால் விதை மேலேயே இருக்கும், அது நிலத்துக்குள்ளே போகாது. அது கடினத்தன்மையாய் இருக்கிறதினால் அந்த விதை உள்ளே போகாது. ஆனால் அவன் உழுத பிறகு அவன் விதை விதைக்கும் போது அது முளைத்து வருகிறது, அது பலனை தருகிறது. அதே போல இன்றைக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருந்தால் இங்கே கேட்கப்படுகிற, வாசிக்கிற, படிக்கிற எந்த ஒரு வசனமும் இருதயத்துக்குள்ளே போகாது. அப்படி இருதயத்துக்குள்ளே போக வேண்டுமானால் அந்த கடினத்தன்மை நீக்கப்பட வேண்டும். அந்த கடினத்தன்மை மாறி மிருதுவான தன்மை வர வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே சொல்லப்படுகிற, கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளே போகும். அதனால் தேவன் சில வேளைகளிலே நம்மை இந்த உடைக்கப்படுகிற, இந்த நொறுக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். சில கஷ்டங்கள், சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில மன உளைச்சல்கள், அதாவது நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிற, உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு போய் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு ஒரு நல்ல நொறுங்கின இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு நம்மை பக்குவப்படுத்துகிறார். இப்படி உடைக்கப்பட்ட பின்பு
நாம் சொல்லப்படுகிற கேட்கிற அந்த வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளே போய் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த பலனை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 119:67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அதாவது உடைக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற அனுபவத்துக்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன், என் விருப்பப்படி நடந்தேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை, அவருடைய வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே போகவில்லை, அது என் செவிகளிலே ஏறவில்லை. ஆனால் நான் உடைக்கப்பட்ட பிறகு இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் 71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இதை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சபைகளிலே வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் வாசிக்கும் போது வசனங்களை கேட்கிறீர்கள். டிவி பல வழிகளிலே புரோகிராமிலே தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. இந்த வார்த்தையெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ளே போய் மாற்றத்தை ஏற்படுத்தி அது பலனை தருகிறதா? இல்லை, இருதய கடினத்திலே எந்த வார்த்தையும் உள்ளேயே போகாமல் இருக்கிறதா? இப்படி உள்ளே போகாமல் இருந்தால், இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவன் அதை உடைக்கிறார், அதை நொறுக்குகிறார். இந்த 119 சங்கீதத்தில் 67, 71 வசனங்கள்ல வாசித்தது போல ஒரு அனுபவத்துக்குள்ளே போய் வந்த பிறகு இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள், அநேகர் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, நாம் ஏன் இப்படி உடைக்கப்பட வேண்டும்? உடைக்கப்படுவதற்கு முன்பேயே நாம் மனம் மாறி வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவன் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும் என்று நம் மீது வைத்திருக்கிற அன்பினாலே அவர் நம்மை உடைத்து அவர் உருவாக்குகிறார். அவருடைய வசனம் இருதயத்திலே போகும்படி நம்மை உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அஸ்திபாரத்தை மாற்றி அமைக்க உடைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 3:11 வாசித்து காண்பிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரத்தை மாற்றி அமைக்க உடைக்கப்படுகிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஒருவர் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி அதை முழுவதுமாக உடைத்தார். ஏன் அந்த வீட்டை உடைக்கிறார் என்று கேட்கும்போது, அது அவருக்கு பிரியமான வீடாக இல்லை, அவர் விரும்புகிற அளவிலே அவருடைய விருப்பப்படி அந்த வீடு அமையவில்லை. ஆகவே அவர் அடிமட்டம், அதாவது பேஸ்மெண்ட்ல இருந்து முழுவதுமாக இடித்து தமக்கு பிரியமான ஒரு அஸ்திபாரத்தை போட்டு
அதன் மேல் அழகான ஒரு வீட்டை அவர் கட்டினார். அந்த பழைய அஸ்திபாரத்தின் மேலே அவரால் அவர் விரும்புகிற அந்த வீட்டை கட்ட இயலாது. அவர் விரும்புகிறபடி கட்ட வேண்டுமானால் அஸ்திபாரம் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை உடைக்கிறார். ஏன் அவர் நொறுக்கச் செய்கிறார் அல்லது ஏன் உடைக்கிறார்? அதற்கு காரணம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்துல நல்ல கவனிக்கணும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த பழைய அஸ்திபாரம் இன்னும் அழிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே தேவன் ரட்சித்த மனிதன் தான் விரும்பும் பாத்திரமாக, தான் விரும்பும் நபராக மாறுவதற்காக அந்த பழைய அஸ்திபாரத்தை அவர் நொறுக்க சித்தமாயிருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அந்த பழைய அஸ்திபாரத்தின் மேலேயே புது வீட்டை கட்ட முயற்சிக்கிறார்கள். அதனால் அவர்கள் கட்ட முடியாமல் தோல்வி அடைகிறார்கள். இவர்கள் புது வீட்டை கட்ட வேண்டுமானால் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி பழையவைகள் ஒளிந்து போனால்தான் எல்லாம் புதிதாக மாறும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் உலகத்தை சார்ந்தது, பாவத்திலே இருந்தது, மனித போதனையிலே இருந்தது. அதை வைத்து கொண்டு ஆண்டவருடைய வீட்டை அல்லது ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கட்ட முடியாது. அந்த அஸ்திபாரத்தை முழுவதும் நீக்கிவிட்டு புதிய அஸ்திபாரம், நாம் ஏற்கனவே 1 கொரிந்தியர் 3:11 படித்தது போல இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போட வேண்டும். இப்படி நாம் இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போடும்போது அந்த வீடு புது வீடாக மாறுகிறது, எல்லாம் புதிதாக மாறும். தேவன் விரும்பும் பாத்திரமாக அது மாறும். இதைத்தான் எபேசியர் 2:20 பவுல் சொல்லும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2 நாம் படிக்கும்போது அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசங்களை பார்க்கிறோம். அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த யூதர்களுக்கு பேதுரு சொன்ன உபதேசங்கள், மனம் திரும்புங்கள், ஞானஸ்நான எடுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வேறுபாட்டின் ஜீவியத்திலே வாழுங்கள், அந்நியோனியம், அப்பம் விற்குதல், ஜெபம், இப்படி அதிலே அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இதிலே கட்டாத வீடுகளை தேவன் அஸ்திபாரத்தோடு அவர் நொறுக்குகிறார். நொறுக்கப்பட்ட பிறகு அந்த நபர் ஆண்டவர் இயேசுவின் மேலே அஸ்திபாரம் போடுவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இதை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற வீடாக, தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் நாம் பழைய அஸ்திபாரம் அல்ல, புது அஸ்திபாரம்,
இயேசுவின் மேல் கட்டப்பட்ட, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்ட வீடாக, வாழ்க்கையாக நாம் மாற வேண்டும். இப்படி இல்லாத பட்சத்தில் தேவன் நம்மை உடைத்து நொறுக்கி பழைய அஸ்திபாரத்தை, பழைய வீட்டை மாற்றி புது அஸ்திபாரம், புதிய வீடு என்கிற அந்த வாழ்க்கையை அவர் நமக்கு தருகிறார். ஆகையினாலே உடைக்கப்படுவது நமக்கு நல்லது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய அஸ்திபாரத்தை மாற்றும். ஆகையினாலே இதற்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். மூன்றாவதாக, அவருக்கு கீழ்ப்படிய உடைக்கப்படுகிறோம். யோனா 1 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். தேவன் அவருடைய வேலையாக யோனாவை தெரிந்தெடுத்தார். ஒரு பெரிய நகரம் பாவம் செய்து அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக அந்த மக்களுக்கு போய் பாவத்தை குறித்து பேசி மனம் திரும்பச் செய்வதற்காக தேவன் யோனாவை தெரிந்தெடுத்தார். ஆனால் அவர் போகச் சொன்ன அந்த நினிவேக்கு அவன் போகவில்லை. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவம். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது அது எவ்வளவு பெரிய விளைவை உண்டு பண்ணினது என்பதை நாம் அறிவோம். இங்கே யோனா கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் யோனாவை அழிக்காமல், கீழ்ப்படியவில்லையே என்று அவனை அழிக்காமல், அவனை உடைத்து உருவாக்க அவர் சித்தம் கொண்டார். அதற்காக யோனா 1:4 வாசிக்கிறோம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பாதை மாறி போன யோனா, நினிவேக்கு போக வேண்டிய யோனா தர்ஷீஷுக்கு அவன் பயணம் செய்கிறான். அவனுக்கு எதிராக ஆண்டவர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை அனுப்பினார். அவன் நிமித்தம் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் நொறுக்கப்பட்டார்கள். அவனும் நொறுக்கப்பட்டான். அந்த சம்பவம் முழுவதும் உங்களுக்கு தெரியும். அவன் மீன் வயிற்றிலே போன பிறகு அங்கே இருந்து அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். 2 அதிகாரம் 1-2 வசனங்களிலே அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். இந்த மீன் வயிறு, இந்த பாதாளம், இந்த அனுபவம், சமுத்திரத்தின் நடுமையம், ஆழம் என்றெல்லாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த அனுபவத்துக்குள்ளே போன பிறகு அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டான். அவன் வந்த பிறகு அந்த மீன் அவனை நினிவேல போய் அவனை கக்கிவிட்டது. இதை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை தேடி எவ்வளவோ வார்த்தைகள் வருகிறது. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய நோக்கம் தெரியாமல் உங்கள் விருப்பம் போல ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. அவருடைய கட்டளை உங்களுக்கு வந்திருக்கிறது. அவருடைய வேலையை செய்ய அழைப்பு வந்திருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எனக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், குறிப்பிட்ட தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கோடு பேசியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார், ஊழியர் மூலம் சொல்லி இருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசி இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கு செவி கொடாத பட்சத்தில், கீழ்ப்படியாத பட்சத்தில் உங்களுக்கு விரோதமாக பெருங்காற்றை வீச பண்ணுவார். யோனாவுக்கு அதைத்தான் செய்தார். அவன் மீன் வயிற்றுக்குள் போனான், கடலின் நடுமையத்துக்கு போனான், பாசிகளுக்குள்ளே இருந்தான், ஆழத்திலே இருந்தான். இப்படியெல்லாம் ஒரு அனுபவத்துக்குள்ளே போய் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபித்து அர்ப்பணித்தான். இன்றைக்கு அந்த நிலைமை நமக்கு தேவையில்லை. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே, இதோ நான் அடியேன், உங்க வேலையை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று நாம் அர்ப்பணித்து அவருடைய வேலையை செய்யும் போது இந்த உடைக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற அனுபவத்துக்கு நாம் தப்பலாம். இல்லை என்றால் நாம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பிற்பாடுதான் நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆகையினாலே இதை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தருடைய நோக்கத்துக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாலாவதாக, ஆண்டவரின் அன்பை உணரச் செய்ய உடைக்கப்படுகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இங்கே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளைய மகன் அப்பாவை விட்டு பிரிந்து போனான். அவன் அப்பா வீட்டிலே இருந்தபோது அவனுக்கு எந்த ஒரு குறைவுமே இருந்ததில்லை. மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாவித ஆசீர்வாதமும் அவனுடைய தகப்பன் வீட்டிலே இருந்தது. இப்படி தகப்பன் வீட்டோடு இருந்த நாட்களிலே அவனுடைய மனது உலக வழியிலே, தவறான நண்பர்கள் வழியிலே, தவறான ஆசைகளின் வழியிலே இழுக்கப்பட்டு தன் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. தகப்பனுடைய அன்பை மறந்து போனான்.
அவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து இந்த உலக பாவ வாழ்க்கையிலே மூழ்கி போனான். அப்பாவை விட நண்பர்களை நம்பினான். பாவத்தின் மேல் அவனுக்கு ஆசை பெருகிற்று. உலக ஆசை அவனுக்கு பெருகிற்று. நடந்தது என்ன? அவனை விட்டு அவனுடைய நண்பர்களெல்லாம் போய்விட்டார்கள். அவனுடைய பணமெல்லாம் செலவடைந்தது. அவன் தனிமையிலே விடப்பட்டான். அவன் எதையெல்லாம் நல்லது என்று நம்பினானோ, எதையெல்லாம் அவன் விரும்பினானோ, எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தானோ அவைகளெல்லாம் அவனை கைவிட்டு விட்டது. உண்மையாய் நடத்துகிறவரை அவன் மறந்து போனான். கைவிடாத அப்பாவை, ஆண்டவரை அவன் மறந்து போனான். கைவிடக்கூடிய ஆட்களை நம்பினான். கைவிடப்படக்கூடியவைகளை நம்பினான். கடைசியில் தனிமரமானான். வேலை இல்லை, வருமானம் இல்லை, தங்க இடமில்லை, பசியார உணவு இல்லை. கடைசியில் அவனுக்கு பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலை வரும்போது அவனுக்கு புத்தி தெளிந்தது. 16ஆம் வசனத்திலே பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் யோசிக்கிறான், இந்த அளவுக்கு நான் வந்ததற்கு காரணம் என்ன? அப்பாவை விட்டு, ஆண்டவரை விட்டு நான் பிரிந்து வந்ததுதான் காரணம் என்று அவன் உணர்ந்தான். தேவன் இந்த மனிதனை அவர் உடைத்தார், நொறுக்கினார். என்னுடைய அன்பை விட்டு எனக்குள் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், உண்மையான காரியங்கள், இதை அனுபவிப்பதை விட்டு மாயையான உலகம், நண்பர்கள், பாவம், அவன் விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கை, இவைகளுக்கு பின்னாலே போனதை பொறுக்க முடியாத ஆண்டவர் தன் பிள்ளையை தன் பக்கம் திருப்புவதற்காக அவனை நொறுக்கினார், உடைத்தார். அவன் உடைக்கப்பட்டான், ஆனால் உருவாகினான். கர்த்தர் எதிர்பார்த்த அளவுக்கு அவன் மனமாற்றம் அடைந்தான். மறுபடியும் தன் அப்பாவின் வீட்டுக்கு வந்தான். அங்கே வாசிக்கிறோம், அவர் சொல்லும்போது, ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இவனுடைய வாழ்க்கையில தேவன் இவனை உடைத்தது அவனுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்துக்கு, பரலோகத்துக்கு, எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை உணராத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வசனத்தை உணராதவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், இதையெல்லாம் உணராமல் இன்றைக்கு அழிந்து போகிற உலகம், நண்பர்கள், இப்படி ஆகாத, ஆண்டவருக்கு பிடிக்காத இப்படிப்பட்ட காரியங்களின் மேல் பின்னாலே போகிற தம்முடைய பிள்ளைகளை தன்னண்டை ஈர்ப்பதற்காக, திருப்புவதற்காக தேவன் உடைக்க ஆரம்பிக்கிறார், நொறுக்க ஆரம்பிக்கிறார். அது முடிவிலே நல்ல மனம் திரும்புதலை கொண்டு வந்து மறுபடியும் தகப்பனண்டை கொண்டு வந்து சேர்த்தது. அதனால் அவனுடைய வாழ்க்கை மாறியது. நரகத்துக்கு போகாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆகையினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்க அப்பாவின், அதாவது ஆண்டவரின் அன்பை
நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அதை அனுபவித்திருக்கிறீர்களா? அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்களா? இதையெல்லாம் விட்டுவிட்டு உலக வழியிலே போனால் தேவன் உங்களையும் நொறுக்குவார். எதற்காக? உங்களை மாற்றுவதற்காக, தன்னண்டை கொண்டு வருவதற்காக. தயவு செய்து இந்த நிலைமைக்குள்ளே போகாமல் ஆண்டவருடைய அன்பை நாம் ருசிப்போம். நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஐந்தாவதாக, மனம் திரும்ப உடைக்கப்படுகிறோம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த வசனத்தில் நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அவன் மனம் திரும்பும்படியாக. ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் மனமாற்றம். அவருடைய முதல் பிரசங்கம் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. போன 4வது பாயிண்ட்ல அப்பாவை விட்டு போன ஒருவனை உடைத்து மனம் திரும்ப செய்தார். இங்கே பாவத்தில் இருக்கிறவர்களை மனம் திரும்ப இதிலே உடைக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதே ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களிலெல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். பல்லுகளுக்கு ஓய்வு, அப்பக்குறைவு, சாப்பாடு இல்லை, பஞ்சம். ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று அந்த வசன முடிவிலே வாசிக்கிறோம். அதே 4:7 மழையை தடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பஞ்சம். ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். 8ஆம் வசனத்தில் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். முடிவில் ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். 10ஆம் வசனத்தில் கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். 11ஆம் வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது, சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் உங்கள் அக்கிரமங்களின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல் இருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். சில நேரங்களில் தேவன் ஒரு மனிதனை மனம் திரும்புவதற்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார். கடைசி வரை மனம் திரும்பாமல் போகிற நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் 12ஆம் வசனத்திலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இன்றைக்கு இதை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆமோஸ் 5:4ஆம் வசனத்தில் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 6ஆம் வசனத்தில் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது ஆண்டவர் மனம் திரும்புவதற்காக இப்படிப்பட்ட உடைக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற அனுபவங்களை அவர் அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகரில் உண்மையான மனமாற்றம் இல்லாதிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவர் முழுமையான மனமாற்றத்துக்கு கொண்டு வருவதற்காக உடைக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற அனுபவத்திலே அவர் கொண்டு போகிறார். நாம் முற்றிலும் மனம் திரும்புவோமாக. இயேசுவை அறியாதவர்கள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவை அறிந்தவர்கள் முற்றிலும் மனம் திரும்புவார்களாக. மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யம். அவருடைய ஆரம்ப பிரசங்கமே அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனால் உடனே அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமையுங்கள். ஏன் தேவன் உடைக்கிறார்? ஏன் இதை தேவன் அனுமதிக்கிறார்? என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் இல்லை, ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கிறது, அதை நான் மாற்ற அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பிழைப்பீர்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பீர்கள். அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் நாம் மனம் திரும்புவதற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே லுத்தரன் சபையிலே பல ஆண்டுகளாக நான் வளர்க்கப்பட்டேன். நான் சிறு வயதிலே இருக்கும்போதே ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்ட ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. லுத்தரன் சபையில் உள்ள அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் புக்கை எடுத்து நான் ஆராதனை நடத்துவது போல வீட்டில் அதை செய்து கொண்டிருப்பேன். பிற்பாடு ஆவிக்குரிய சபைக்கு வந்த பிறகு பல நாட்களாக ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், என்னை ஏவினார். இந்த பெந்தேகோஸ்தே ஊழியத்துக்கு வந்தால் பட்னியா இருக்கணும், பணம் கிடைக்காது, நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வராது என்று ஒரு தவறான எண்ணத்தில் நான் அர்ப்பணிக்காமல் இருந்தேன். ஒரு நாள் ராத்திரி ரெஸ்ட் ரூம் போகும்போது மயங்கி கீழே விழுந்தேன். அப்படி விழுந்தபோது ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்டது, நீ எவ்வளவு தூரம் ஓடுவாய்? இப்பொழுது நீ ஓடாதபடிக்கு ஒரு மூலையிலே உன்னை நிறுத்திவிட்டேன். ஒரு சத்தம் மாத்திரம் கேட்டது. நான் பைபிள் எடுத்து படிங்க படிங்க படிங்கன்னு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையாலும் வந்து என்னை தூக்கி ஹாலில் படுக்க வைத்து என்ன பைபிள் படிக்கணும் என்ன பைபிள் படிக்கணும்னு கேட்டாங்க. எதையாவது எடுத்து படி அப்படின்னு சொன்னேன். பைபிள் வாசிக்க வாசிக்க எனக்கு தெளிவு வந்தது. நான் எழுந்த உடனே அப்படியே அர்ப்பணித்தேன். என்னை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். பிற்பாடு சபையிலே சில ஆண்டுகள் இருந்து ஊழிய பயிற்சி பெற்று இன்றைக்கு காவேரி பட்டணத்திலே 23 ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொல்லி பார்த்தார், நெருக்கி பார்த்தார், எதற்கும் கேட்கவில்லை. உடைத்து நொறுக்கி உருவாக்கி இந்த ஊழியத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். இதே போல எத்தனையோ பேரை ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம், ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம், அல்லது சபையிலே அவருடைய வேலையை செய்யும்படி ஏவி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். வெகு நாட்கள் ஓட முடியாது. ஓடி ஓடி முடியாத ஒரு நேரத்தில் ஒரு மூலையிலே கொண்டு போய் நிறுத்தி விடுவார். அன்றைக்கு நீங்கள்
தானாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலகட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள். அந்த நிலை வராமல், அடிபட்டு திருந்தாமல், சொல்லித் திருந்துகிற நபராக நீங்கள் வாழ உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு கேட்ட இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு, நாம் ஏன் நொறுக்கப்படுகிறோம் அல்லது உடைக்கப்படுகிறோம். இந்த எல்லா 5 பாயிண்டையும் கேட்ட நீங்கள், இது எல்லாம் நமக்குத்தான் நல்லது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் ஒரு ஆராதனை பாடல், துதியின் பாடல். ஏனென்றால் அவர் உடைத்து உருவாக்கி இருக்கிறார். ஆகையினாலே உடைக்கப்பட்டு திருத்தப்பட்டு மகிழ்ச்சி அடைந்த நாம் அதை துதியின் பாடலாக பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. துதிக்கு பாத்திரரே, we worship you, O Lord. துதிக்கு பாத்திரரே, we worship you, O Lord. துதிகளில் உன்னதரே, we worship you, O Lord. துதிகளின் உன்னதரே, we worship you, O Lord. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. போற்றுதல்குரியவரே, we worship you, O Lord. போற்றுதற்குரியவரே, we worship you, O Lord. கணத்துக்கு உரியவரே, we glorify, O Lord. கணத்துக்கு உரியவரே, we glorify, O Lord. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. துதிக்கு பாத்திரரே, we worship you, O Lord. துதிக்கு பாத்திரரே, we worship you, O Lord. துதிகளின் உன்னதரே, we glorify, O Lord. துதிகளின் உன்னதரே, we glorify, O Lord. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. உடைத்து உரு
உருவாக்குமென் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. We worship you, O Lord. We glorify, O Lord. We magnify, O Lord. We adore you, O Lord. உடைத்து உருவாக்கும் என் இயேசுவே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை தந்ததற்காக நன்றி. உடைக்கப்படுகிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு, உருவாக்கப்படுவதற்கே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிரயோஜனமான பாத்திரமாக நீர் எங்களை வணையும். பரலோக ராஜ்யத்துக்கு வர உதவி செய். நரகத்துக்கு போகாம தப்புவிக்கப்பட உதவி செய்யும். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில உடைக்கப்படும் போது நொந்து போகாம, கர்த்தரை குறை சொல்லாம, ஆண்டவரை விட்டு விலகாம, ஆண்டவர் ஒரு நன்மைக்காக இதை செய்கிறார், என்னை சரி செய்ய செய்கிறார் என்று அறிந்து அர்ப்பணிக்க உதவி செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமைதி, சமாதானம், சந்தோஷம், பொறுமை எல்லா வீடுகளிலும் வர, செழிப்பு வர, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வரி விருந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.